நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எப்படி பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பேபால் அக்கௌண்ட் எதுக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேபால் அக்கௌண்ட் எதுக்குன்னா, நீங்கள் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் அவசியம். ஏன்னா அங்கேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பேபால் அக்கௌண்ட்டை இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் இன்ஜினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பேபால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இருக்க ஓப்பன் யுவர் பேபால் அக்கௌண்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளே போவோம். வெப்சைட்குள்ளே போன உடனே உங்களுக்கு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன் அப்புன்ற ஆப்ஷன் காட்டும். அந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பனாக இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைப்ஸ் ஆஃப் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார் ஷாப்பர்ஸ், ரெண்டாவது ஃபார் பிஸ்னஸ், மூணாவது என்னென்னா ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஃபார் ஷாப்பர்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபார் ஷாப்பர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே நீங்கள் எந்த கண்ட்ரின்னு கேட்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை சூஸ் பண்ணுங்கள். இந்தியான்னு சூஸ் பண்ணுங்கள். மற்ற கண்ட்ரினா மற்ற கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோடனே உங்களுடைய வேலிட் இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோடனே உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு 2 தாட்டி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த். கண்ட்ரி டிஃபால்ட்டாக ஏற்கனவே நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. அப்புறம் உங்கள் அட்ரஸ், உங்கள் டவுன், அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட்டுன்றதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான பின்கோடை என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஐ அக்ரின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நேமை பேன் கார்டில் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். இப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா தான் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறதா தான் என்ட்ரு பண்ணலாம், இல்லைன்னா அப்புறமேட்டு என்ட்ரு பண்ணலன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்கள் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோடனே மை பேபால் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கன்ஃபார்ம் யுவர் மெயில் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சென்ட் மெயில் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் மெயில் அட்ரஸ்க்கு ஒரு மெயில் போயிருக்கும். உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேபால் அக்கௌண்ட்டுக்காக 2 தாட்டி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிடுவீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். உங்களுடைய வேலிட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்னும் 2 ப்ராசஸ் முடிக்கணும். உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு நீங்கள் தேவைன்னா லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிங்க் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் பேங்க்கோட கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் ஆட் ஆகும். லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்கும். அந்த கோடை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேபால்லேருந்து உங்களுக்கு 2 தாட்டி ஒரு ஸ்மால் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அது உங்கள் பேங்க்குக்கு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. இந்த ப்ராசஸ் 4 நாள்லேருந்து 6 நாள் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம்னு கொடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்கள் பேபால் அக்கௌண்ட்டோட நேம் என்னென்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் தான் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் நேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.